ஹோட்டல் எல்லாத்த விட சிறப்பா இருந்தது. சமையல் வந்து எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காமிச்சாங்க. வந்த கைடும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறோம். ஜிவி டூர்ஸ்ல வந்தோடனே குஜராத் ட்ரிப்ல ஜிவி டிராவல்ஸ்ல இது என்னோட வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜிவி டூர் பிளான் சார்பாக ஒவ்வொரு ட்ரிப் முடிச்சு வந்த பிறகு அந்த ட்ரிப்போடைய சின்ன சின்ன மொமெண்ட்ஸும் ஃபீட்பேக்ஸும் நம்ம ஷேர் பண்ணிட்டே வரோம். அதன் வகையில் இது எந்த ட்ரிப்புக்குரிய வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராண்ட் குஜராத் யாத்ரா மே 2026. இந்த கிராண்ட் குஜராத் யாத்திராவில் என்னென்ன பிளேஸ் கவர் பார்த்தீங்கன்னா சிவகங்கை 4 ஜோதிலிங்க கோவில் கவர் ஆகுது. துவாரகாவில் இருக்க நாகேஸ்வர் கோவில், அது போக மத்திய பிரதேசத்தில் இருக்க உஜ்ஜைன் மகாகாலேஸ்வர், ஓம்காரேஸ்வர், இந்த 4 ஜோதிலிங்க கோவில் மட்டும் இல்லாமல் மிஸ்கிலம் மகாதேவ் கோவில், கடல் உருவாகும் கோவில் அது போக கங்கேஸ்வர் மகாதேவ் கோவில், துவாரகாவில் இருக்க கிருஷ்ணர் கோவில், கிர் ஃபாரஸ்ட்ல நம்ம சஃபாரி போவோம், பட்டேல் ஸ்டாச்சு இருக்கு. ஸோ இது எல்லாமே உள்ளடக்கியது தான் இந்த கிராண்ட் குஜராத் யாத்திரா. இந்த கிராண்ட் குஜராத் யாத்திரா மே 2026 பேட்சில் வந்தவங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த கிராண்ட் குஜராத் யாத்திரா அடுத்து எப்போவுமே கேட்குறவங்களுக்கு அக்டோபர் 2026 புக்கிங் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. போங்க ஆசைப்பக்கம் புக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். இந்த மே 2026 வந்தவங்களோட ஃபீட்பேக் எங்கே பார்க்கலாம். வணக்கம். நாங்க தருமபுரி மாவட்டத்துல இருந்து ஜிவி டூர்ல புக் பண்ணி கிராண்ட் குஜராத் யாத்ராவுக்கு 4வது முறையா வந்திருக்கோம். இதுல இருக்கக்கூடிய மேனேஜர் ஸ்ரீதர் ரொம்ப அற்புதமா எங்களை 11 நாளும் காமிச்சு அற்புதமான இது பண்ணியிருக்காரு. ஏசி பஸ், குஜராத் பூரா வந்த பஸ், அடுத்து மத்திய பிரதேசத்துல ஏற்பாடு செஞ்சிருந்த பஸ் எல்லாமே சிறப்பா இருந்தது. ஹோட்டல் எல்லாத்த விட சிறப்பா இருந்தது. சமையல் சிறப்பா இருந்தது. எல்லாமே சிறப்பா அமைஞ்சது. ஜிவி டூருக்கு நாங்க வந்ததுக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்ணணும்னா ஜிவி டூர் தான் இனிமேல் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நாங்க இதோட 4வது முறை. நாங்க 10 ஜோதிர்லிங்கம் பார்த்துருக்கோம். இனிமேலும் ஜிவி டூர்ல தான் வருவோம். ஸ்ரீதர், சென்னை ஸ்ரீதர் தான் இதுல டூர் மேனேஜர்ல ரொம்ப சூப்பரா செஞ்சு கொடுத்தாரு எங்களுக்கு. ரொம்ப நன்றி. ஜிவி டூருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். ஜிவி டூர் வளர, மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நாங்க தருமபுரியிலிருந்து வரோம். ஜிவி டூருக்கு 4வது முறையா வந்திருக்கோம். ஸ்ரீதர் மேனேஜர் எல்லாமே நல்லா பண்ணாரு. எல்லா இடமும் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நல்லா இருந்தது. போய் காமிக்கிறது எல்லாமே நல்லா இருந்தது. இது குறை சொல்ற அளவுக்கு இல்ல. நெக்ஸ்டும் நாங்க ஜிவிக்கு தான் வந்தோம். அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காமிச்சாங்க. வந்த கைடும் பரவாயில்ல. சின்ன பையனா இருந்தாலும் பெரியவங்களெல்லாம் அனுசரிச்சு நின்று கூட்டிட்டு வந்தா. அப்படி சமையல் பொறுத்த வரைக்கும் குறையே சொல்ல முடியாது. நம்ம வீட்டில் செய்யறத விட நல்ல நேரத்துக்கு கரெக்டாக செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம இருக்கிற இடத்துல கொண்டு வந்து கொடுத்தாங்க. டூர்ல நான் வந்ததே ஜோதிலிங்கம் தான் பார்க்கணும்னு வந்தேன். 4மே நல்லா சிறப்பாக தரிசனம் கிடைச்சிச்சு. அப்புறம் பெட்துவாரகா கிருஷ்ணர் கோவில், அதுவும் சூப்பரா இருந்துச்சு. எல்லா இடமும் நல்லா, நான் நினைச்சது வந்துட்டேன். நான் என்னென்ன பார்க்கணும்னு நினைச்சேனோ பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இந்த ஊருக்கு போறேன், திருப்தியா போறேன். இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. ஒரு ராணிப்பேட்டை மாவட்டம் பக்கத்துல நரசிங்கபுரம்னு ஒரு கிராமம். நான் பிஹெச்எல் ஒர்க் பண்ணி ஒரு 38 வருஷம் சர்வீஸ் ஆகிருக்கிறேன். 108 திவ்ய தேசம் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. இவங்க கிட்ட நம்ம ஜிவி டூர்கார்கிட்ட அணுகுனேன். அவங்க கிட்டத்தட்ட 2024, 2025, 2026 இந்த 11 திவ்ய தேசங்களை அவங்க அவங்க மூலியமா இன்னைக்கு கடைசியா இந்த துவாரகா பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜிவி டூர்ஸ் நீண்ட நாள், நீண்ட ஆயுளோட எல்லா வளமும் பெற்று அவங்க இருக்கிற ஸ்டாஃபுங்க, எல்லாம் இருக்கிற ஓனர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம இருக்கிறது ஆன்மீக பயணம் தான். ஆன்மீக பயணத்துல நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறோம். துவாரகை பார்த்து முன்னாடி கேதார்நாத்தில் கொட்டு மழையில இவங்க தான் கூப்பிட்டு என்னை நல்லபடியாக காப்பாற்றி கீழே கூப்பிட்டு வந்தாங்க. அதே மாதிரி இது திருப்பதி,
கண்டமென்னும் கடிநகர் மேற்கொண்டு ஜோதிர்லிங்கம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்சமா இந்த ஜோதிர்லிங்கமும் நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னுடைய வாழ்த்துக்களை அந்த ஜிவி டூர்ஸ் மூலிமா அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் வேணுகோபால். நான் கோயம்புத்தூர் இருந்து வர்றேன். ஜிவி டூர்ஸில் வந்தோடனே குஜராத் ட்ரிப்பில் எல்லா கோயிலும் பார்த்தோம். சோம்நாத் பார்த்தோம், மகேஸ்வர் பார்த்தோம், துவாரகை நல்லாவே எல்லா இடத்துலையும் நல்லா பார்த்தோம். நல்ல லாஜிக் எல்லாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி ஃபுட்டு நல்லா போட்டாங்க, நல்லா டேஸ்டாக இருந்தது ஃபுட்டெல்லாம். நல்லா அரேஞ்ச்மெண்ட்டு. ஜிவி டூர்ஸ் நம்பி வரலாம். ஜிவி டூர்ஸை நம்பி நம்ம தாராளமாக வரலாம். என்னோட பேர் வந்து செல்வராஜன். நான் சென்னையிலேருந்து வரேன். இது ஜிவி டிராவல்ஸில் வந்து இது என்னோட 2வது ட்ரிப். முதல் ட்ரிப் கர்நாடகா போயிருந்தேன் என்னோட ஃபேமிலியோட. அது நல்லா இருந்ததுனால 2வது ட்ரிப் வந்துருக்கிறேன். இங்கே வந்து ஃபுட்டு அப்புறம் தங்குற அக்காமடேஷன் வந்து வேறு எந்த ட்ராவல்ஸும் இல்லாத இருக்கிற அது மாதிரி டிரான்ஸ்போர்ட் பார்த்தோன்னா அவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து செய்கிறாங்க. இந்த ட்ரிப்பில் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு முதியவர்களையும் அவங்க குழந்தைங்க கூட்டு போகிற மாதிரி கூட்டு போனாங்க. அதை நான் கண்ணார பார்த்தேன். மூணாவது வந்து எந்த ஹோட்டல்லையும் இல்லாமல் லாட்ஜ் சாப்பாடு எல்லாமே அவர் கொடுத்தாங்க. டிராவல்ஸில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் எல்லாத்தையும் அனுசரித்து சூப்பர்வைசர் வந்து அழகாக கூட்டு போனாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மூணாவது கடைசியாக 2 பேர் லேட்டாக வந்தா கூட அந்த இருக்காண்டா. அதனால ஜிவி டிராவல்ஸா யாராவது வயசானவங்க போகணுன்னா தைரியமாக போகலாம். அதில் வந்து நான் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாது. நான் அடுத்த ட்ரிப்புக்கு இப்போ குஜராத், ஒரிஷா, டெல்லிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன்.